உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க. சிறு தானியத்தில் மதிப்பு கூட்டிய பொருட்கள் மூலம் வெற்றி கண்ட விவசாயி சி தேவி. இவர் புதுக்கோட்டை மாவட்டம் குப்படையான்பட்டி கிராம விவசாயி ஆவார். இவர் வெள்ளரி விளைபொருள் குழு அமைத்தும் தங்களின் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள புதுக்கோட்டை வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் பேருதவியோடு மதுரை வேளாண் கல்லூரியிலும் தஞ்சையிலும் சிறு தானியத்தில் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி பெற்று கேப்பங்கூழ், கம்மங்கூழ் போன்றவற்றை தயார் செய்து புதுக்கோட்டை உழவர் சந்தையில் விற்பனை செய்து தனது வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டதோடு தங்கள் குழுவான வெள்ளரி விளைபொருள் குழு உறுப்பினர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தி இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, என் பேர் தேவி. வெள்ளரி விளைபொருள் குழு வேளாண் வணிகத்துறை மூலம் நாங்கள் குழுவாக அமைச்சு வெள்ளரி திருச்சி மார்க்கெட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தோம். நான் வெள்ளரி குழுவில் தலைவியாக இருக்கேன். இவங்க வெள்ளரி குழுவில் உறுப்பினராக இருக்காங்க. நாங்கள் வெள்ளரி வியாபாரம் மட்டும் இது ஒன்றா பத்தாது, இடையில சேர்ந்து ஒரு இது வேணும்னு வேளாண் வணிகத்துறை மூலம் நாங்கள் கேட்டோம். மதிப்பூட்டப்பட்ட மாதிரி குழு, கம்மங்குழு, கேப்பக்குழு செஞ்சு விற்கலான்னு சார்கிட்ட கேட்டேன். எங்களுக்கு அவங்க மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் மூலியம் எங்களுக்கு இந்த மதிப்பு கூட்டி கம்மங்குழு கேப்பக்குழு சேல்ஸ் பண்ண எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் அது இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இதோட அதிக மதிப்பூட்டு இதில் செய்யலாங்கிற ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். இது மதிப்பூட்டப்பட்ட சீயக்காய், அந்த காலத்தில் உசில இலையை கல்லில் போட்டு தேய்ச்சி குளிப்போம். இப்போ செம்பருத்தி இலை, உசில இலை, ஆவரம் பூ, ஆவரை இலை, பாசிப்பயிறு, இப்படி உள்ள கருவேப்பில்லை எல்லா இலையும் சேர்த்ததில் நாங்கள் இது கடையில் பாக்கி பொருள் சீயக்காய் ஐட்டங்கள் வாங்கி சேர்த்து அரைச்சி இதுவும் ஊடகத்தில் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இது கொஞ்சம் மதிப்பூட்டப்பட்ட பொருள் சிறுதானியத்தை பற்றி மதிப்பூட்டப்படுறதுக்கு எங்களுக்கு மதுரை கல்லூரியிலேருந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க சார். அடுத்து தஞ்சாவூருக்கு போய் கொஞ்சம் மதிப்பூட்டப்பட்ட பொருள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. மூலிகையில் முடக்கத்தானில் எப்படி தோசை, இட்லி இந்த மாதிரி அந்த ஐட்டங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரியெல்லாம் செய்யலாங்கிற இதுலேயும் இருக்கோம். நிறைய எங்கள் மார்க்கெட்டிங் டிடி எங்களுக்கு நிறைய ட்ரைனிங்கெல்லாம் இந்த இது சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. விற்கலைன்னா கொஞ்சம் இங்கே இருக்க மக்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க சார். அடுத்து கொஞ்சம் இருக்கிறத மீதி இருக்கிறத கொடுத்துட்டு போயிடுறாங்க சார். சாப்பிட்றாங்க சார். பொதுமக்கள் இப்போ இதை பற்றி முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டாங்க சார். கம்பில் சத்துக்கள் அதிகமாக கூட இருக்குது. நாங்களே இப்போ ட்ரைனிங் சார் கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறோம், விதை சான்றிதழ் துறையிலேருந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க சார். அதில் இப்போ அரிசியில் சத்தே இல்லை, 1% கூட சத்து இல்லை. அதில் கம்பில் 9% இருக்குன்னு நான் இப்போ வர்றவங்கள்ட்டெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேங்க சார். இதில் 9% இருக்கான், இதில் சத்து கூட, கேப்பக்கூழ் கொடுத்தா சுகருக்கு குறையும் அப்படின்லாம் சொல்லி வர்ற மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே கொடுக்குறோம் சார். நாங்கள் நிறைய ட்ரைனிங் அனுப்பியிருக்காங்க. எங்களை சென்னைக்கு கூட்டிகிட்டு போனாங்க சார். சென்னை ட்ரைனிங் போயிருந்தாங்க சார். அங்கே ட்ரைனிங்கில் ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அந்த இதில் திட்ட அறிக்கை கொடுக்குற அம்மா சொன்னாங்க, அவங்க நிறையா சிறுதானியம் சாப்பிட்டதுனால தான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு ஆரம்பத்துலேருந்து சாப்பிட்டுருக்கேன். நான் அதெல்லாம் கூட இங்கே எடுத்து சொல்லி அப்போ இதே தான் கத்திக்கிட்டு இருக்கேன்னு கூட சொல்லுவாங்க பக்கத்து கடைக்காரன். நாங்கள் அதை நிறைய பேருக்கு விழிப்புணர்வு படுத்திக்கிட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண வெள்ளரி ஃபஸ்ட்டு ஆரம்பமாக வெள்ளரி மார்க்கெட்டிங் பண்ணுற இது. அடுத்து மதிப்பூட்டப்பட்ட உள்ள கடை இப்போ சார் கம்மங்குழு கேப்பக்குழு கூட மதிப்பூட்டப்பட்ட கடையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் குழு சிறப்பாக செயல்படுறத ஊக்கத்தொகையாக ஆத்மா திட்டத்திலேருந்து எங்களுக்கு வேளாண் வணிகத்துறையில் எங்களுக்கு உழவர் பிரிவிழாவில் வச்சு 10,000 மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னணியில் கொடுத்தாங்க சார். அதை வாங்கி நாங்கள் குழு மூலியம் அதுக்குள்ள இடுபொருள் வாங்கி வச்சு நாங்கள் அதை பண்ணிட்டுருக்கோம். இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் சி தேவி 9751206388. மக்களின் மானம் காப்பது ஆடை. பருத்தி சாகுபடி தொன்று தொட்டு வருகிறது. நம் நாட்டு பொருளாதாரத்தில் பருத்தி பெரும் பங்கு வகிக்கிறது. 1898ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் அமெரிக்கா வகை பருத்தி அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் பிறகு 1901ஆம் ஆண்டு கோவில்பட்டியில் பருத்தி ஆலை தொடங்கியது.
பருத்தியின் மேம்பாட்டுக்காக பல்கலைக்கழகங்கள், மத்திய மாநில அரசுகள் பல பணிகளை ஆற்றி வருகின்றனர். இதன் மூலம் வேளாண் பெருமக்களும் பல பயன்களை அடைந்து வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் பருத்தி துறையின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பருத்தி துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. விந்தியவர்மன் அவர்கள். இந்த பருத்தி பயிர் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து தொன்று தொட்டு பயிரிடப்பட்டு வருகிறதுங்க. இதில் வந்து நம்ம ஆரம்ப காலத்தில் பயிரிட்டதெல்லாம் வந்து கருங்கண்ணி பருத்தி, உப்பம் பருத்தி அப்படிங்கிறது இந்த பருத்திகளில் நம்ம நாட்டையே தாயகமாக கொண்டு வரக்கூடிய ரகமாக இருந்தது. பிற்காலத்தில் 1898 ஆங்கிலேயர்களால் நமக்கு வந்து அமெரிக்கன் வகை பருத்தி நம்ம நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதை தொடர்ந்து அதுக்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக 1901 கோயில்பட்டியில் இதுக்காக ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை ஆங்கிலேயர்கள் உருவாக்கினார்கள். நமது கோவை பருத்தித்துறையை பொறுத்த வரைக்கும் இது 1922 ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று வரை நமது உழவர்களுக்கான பல விதமான ஆராய்ச்சிகள் இங்கே நடைபெற்று வருகிறது. 1967 இந்த ஒருங்கிணைந்த அகில இந்திய அளவில் ஆராய்ச்சி திட்டங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆராய்ச்சிகள் ரொம்ப தீவிரமாக படுத்தப்பட்டு இந்தியாவினுடைய பல பகுதிகளிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ரகங்கள் தெரிவிக்கப்பட்டு இங்கே ஆராய்ச்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டது. அதன்படி பார்த்திங்கன்னா எகிப்திலிருந்து இந்த நீண்ட இழை பருத்தி, எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டன் அப்படின்னு சொல்கிற நீண்ட இழை பருத்தி அறிமுகப்படுத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு வந்து 120ஆம் நம்பர் நூல் நூற்கிற அளவுக்கு கூட நம்ம தரமான ஒரு நூல் கூட ரகங்களை எல்லாம் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இங்கே பருத்தியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து குளிர்கால இரவை அந்த பட்டத்திற்கான இது கோயம்புத்தூரில் இந்த ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி மானாவாரிக்கான ஒரு ஆராய்ச்சி நிலையம் பெரம்பலூர் அருகிலுள்ள வேப்பந்தட்டையிலும் மற்றும் கோயில்பட்டி, அருப்புக்கோட்டை ஆராய்ச்சி நிலையங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுபோலவே இரவை பட்டத்திற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆராய்ச்சி நிலையத்தில் பல புதிய ரகங்கள்லாம் உருவாக்கப்பட்டு இன்று விவசாயிகளிடையே பரவலாக பயிரிடப்பட்டு வருகிறது. தற்பொழுது இங்கே வந்து ரகங்களை மேம்படுத்துவதற்கான ஆராய்ச்சி முக்கியமாக நடைபெற்று வருகிறது. நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ரகங்களெல்லாம் இன்றைய பருத்தியினுடைய மூதாதையர்கள். இது பல காலங்களில் பல பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு நமக்கு வந்து 120ஆம் நம்பர் நூல் நூற்கக்கூடிய அளவுக்கு இந்த இழைகள் மேம்படுத்தப்பட்டு விவசாயிகளால் பயிரிடப்பட்டு வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய அனைத்து ரகங்களும் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரகம் பல நாடுகளிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. நமது நாட்டையே தாயகமாக கொண்ட ரகங்களும் இங்கு பராமரிக்கப்படுகின்றன. இவைகளில் உள்ள நல்ல குணாதிசயங்களை எல்லாம் நமது தற்பொழுது ரகங்களுக்காக மாற்றப்படுகிறது. அதாவது பூச்சி எதிர்ப்பு திறன், அப்புறமா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய திறன், இந்த ரகங்களுக்கான அந்த பரிணாம குணங்கள் எல்லாம் நமது தற்பொழுதைய ரகங்களுக்கு மாற்றப்பட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு ரகங்களை தொடர்ந்து வீரிய ஒட்டு ரகங்கள், மிக உயர் விளைச்சல் தரக்கூடிய வீரிய ஒட்டு ரகங்கள் உருவாக்கப்பட்டது. அதாவது 2 ரகங்களை கருவொட்டு சேர்த்து அந்த விதமான வீரிய ஒட்டு ரகங்கள் உருவாக்கப்பட்டது. அதில் வந்து அமெரிக்கன் ரகங்கள் 2 ஒட்டு சேர்த்து ஒரு விதமான வீரிய ஒட்டும், அமெரிக்கன் மற்றும் எகிப்திய ரகங்களை ஒட்டு சேர்த்து ஒரு புதிய வீரிய ஒட்டு ரகமும் உருவாக்கப்பட்டது. இந்த 2வது சொன்ன இந்த எகிப்திய அமெரிக்க ரகம் வந்து 120 நம்பர் நூல் நூற்கக்கூடிய அளவுக்கு நல்ல நீண்ட இழை கொண்ட பருத்திகளை கொண்ட ரகமாக இன்று பரவலாக பல மில்களால் விரும்பி வாங்கப்பட்டு நூற்கப்படுகிறது. நம்ம இதுவரைக்கும் இந்த பருத்தி துறையிலிருந்து 13 ரகங்களும் ஒரு வீரிய ஒட்டு ரகமும் வெளியிட்டிருக்கோம். இதில் வந்து பார்க்க போனீங்கன்னா MCU 5 என்ற ரகம், அதை வந்து ஒரு காலத்தை வென்ற ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1968 அமெரிக்கன் ரகத்தில் 70ஆம் நம்பர் நூற்கக்கூடிய அளவுக்கு தரமான நூலை முதலாக அந்த ரகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு உலக அளவிலேயே அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. அந்த ரகமானது இன்றைய வரை இன்றும் விவசாயிகளால் பயிரிடப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து MCU 7 அது வந்து 135 நாட்களில் மகசூல் தரக்கூடியது.
தஞ்சை போன்ற மாவட்டங்களிலே நெல் தரிசில் அதிக அளவு இது பயிரிடப்பட்டு கோடைகால பருவத்துக்கு உகந்ததாக அறியப்பட்டு இன்று வரை அந்த ரகமும் விரும்பி பயிரிடப்படுகிறது. MCU 12, 13 ஆகிய ரகங்கள் மிக அண்மையில் வெளியிடப்பட்டு இந்த ரகங்கள் 70ஆம் நம்பர் நூற்கக்கூடிய அளவுக்கு நல்ல தரமான நூட்களை கொண்டு இன்றும் விவசாயிகளால் பரவலாக பயிரிடப்பட்டு வருகிறது. இந்த எகிப்திய அமெரிக்க வீரிய ஒட்டு ஹைபிரிட் வந்து ஒரு 120ஆம் நம்பர் நூற்கக்கூடிய அளவுக்கு தரமான நூட்களை கொண்டது. இது வந்து மகசூலும் அதிகம், இது வயதும் வந்து 165, 170 நாட்களில் வரக்கூடியது. இந்த வீரிய ஒட்டு ரகங்கள் ஒரு முறையும் நம்ம புதிதாக கருவொட்டு சேர்த்து உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. ரகங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் அந்த விதைகளை தாங்களே திரும்பி உபயோகப்படுத்தி கொள்ள முடியும். நமது தற்போதைய ஆராய்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது நமது வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியில் வெற்றியடைந்து தற்பொழுது ரகங்கள் புதிதாக உள்ளன. அதை போன்று தற்பொழுது நிலவக்கூடிய ஆட்பற்றாக்குறைக்கு ஒரு விடிவு காலம், ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தற்பொழுது இயந்திரமயமாக்கக்கூடிய அளவிற்கு ரகங்களை உருவாக்க குட்டை ரகமான ஒருங்கிணைந்து ஒரே சீரான பருவத்திலே ஒரே விதமாக விளையக்கூடிய பருத்தி ரகங்களை உருவாக்கக்கூடிய முயற்சியிலும் நாங்கள் வெற்றி பெற்று தற்பொழுது ஆரம்பகட்ட ஆய்வுகளிலே உள்ளோம். அதே போன்று இரவை காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட SVPR 2 மற்றும் 4 ரகங்கள் பெருவாரியாக பயிரிடப்படுகின்றன. குளிர்கால பட்டத்தில் MCU 5, MCU 12, MCU 13 ரகங்கள் பரவலாக பயிரிடப்பட்டு விவசாயிகள் நல்ல லாபம் எடுக்கிறார்கள். மேலும் இந்த வீரிய ஒட்டு ரகங்கள் தற்பொழுது புதிதாக உருவாக்கப்பட்டு அது வந்து வெளியிடக்கூடிய நிலையில் 1-2 ரகங்கள் உள்ளது என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நமது பருத்தி துறையில் பார்த்திங்கன்னா இந்த ரகங்களுக்கான கருவித்து மற்றும் வல்லுநர் வித்துக்கள்லாம் இங்கு உருவாக்கப்பட்டு அது இனப்பெருக்கம் செய்யப்பட்டு அது வந்து விவசாயிகளுக்கு தேவைப்படுகிற விவசாயிகளுக்கு விதைகள் கொடுக்கப்படுகிறது. மேலும் விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சிகள் இங்கே வந்து கொடுக்கப்படுகிறது. உழவியல் துறையை பொறுத்தவரையில் இந்த புதிய ரகங்களுக்கு என்னென்ன உரங்கள் இட வேண்டும், எந்த விதமாக மேலுரம் அடியுரம் இட வேண்டும், அந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதை தவிர ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம், ஒருங்கிணைந்த நோய் நிர்வாகம் போன்ற ஆராய்ச்சிகளும் இங்கே தொடர்ந்து நடைபெற்று அதனுடைய ஆய்வு முடிவுகள் விவசாயிகளுக்கு அவ்வப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது. இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் முனைவர் P. விந்தியவர்மன் 9952287340. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.